இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். என்னம்மா நீ அழுதுகிட்டே இருக்க, என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். தியா, என்ன ஆச்சு தம்பி? வந்தலேருந்து அழுதுகிட்டே இருக்கா, எது கேட்டாலும் சொல்ல மாட்டேக்கா. மாசமான பிள்ளை இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? தியா வா நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் எங்கேயும் வர மாட்டேன், தயவு செய்து நீங்க போறீங்களா? உங்களை பாக்குறது கூட எனக்கு பிடிக்கல. தியா, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன சண்டையா இருந்தாலும் உங்க வீட்டுல வச்சு பேசுங்க, போங்க. ஆமாமா, அந்த தம்பி உனக்காண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்குல்ல, என்னன்னு போய் பேசிட்டு வா. இவர்கிட்டயா? எங்க அப்பா அம்மாவை கொன்னவங்க கிட்ட போய் என்னைய பேச சொல்றீங்களாக்கா நீனு? என்ன சொல்ற நீனு? தியா ப்ளீஸ் வா, எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இங்க பாருங்க, உங்க மூஞ்சில கூட எனக்கு முடிக்க பிடிக்கல. எத்தனை நாள் நான் எங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லி அழுதுருப்பேன். அப்ப கூட ஒரு சின்ன குச்ச உணர்ச்சி கூட இல்லாம நீங்க இருந்திருக்கீங்க. எங்க அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்ததும் நீங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட் பண்ணதை எவ்வளவு அழகா என்கிட்ட இருந்து மறைச்சு இத்தனை நாள் என் கூட நீங்க இருந்திருக்கீங்க. தியா நான் ஒன்னும் வேணும்னு. வாயை மூடுங்க பிரகாஷ், இனிமேல் ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது. நீங்க வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணலனாலும் என்கிட்ட நீங்க உண்மையை சொல்லி இருக்கணும்ல. உண்மையை மறைச்சு இத்தனை நாள் என் கூட இருந்திருக்கீங்க. பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போதே. ரம்யா வேற இந்த நேரத்துல இல்லையே, இப்ப என்ன பண்ண நானு? தியா ப்ளீஸ் என்கிட்ட ஒரே ஒரு தடவை பேச, நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசலாம். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிரும். இனிமேல் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. எங்க அப்பா அம்மாவை கொன்னவன் கூட என்னால இருந்து வாழ முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் போயிருவேன் பாத்துக்கோங்க. சரி தியா நான் போறேன். அத்தை கொஞ்சம் இவ்வளோ பார்த்துக்கோங்க. ஆனால் கோவத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது தியா, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. உங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கு உன்னைய விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்திருக்கேன். என்னையால் முடிஞ்ச வரை உங்கள் அப்பா அம்மா ஞாபகமே வராமல் உன்னைய பார்த்துக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தியா. உன்ட்ட எதுவுமே வேணும்னு மறைக்கணும்னு இல்லை. எங்கே உண்மை தெரிஞ்சா நீ என்னை விட்டு பேருவியோங்கிற பயம்தான். நான் கிளம்புறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் கூட பேசலாம்ல. என்னக்கா நீங்க பேச சொல்றீங்க? எங்க அப்பா அம்மாவை அவர் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்காரு. இதுவரை என்கிட்ட அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் கூட எப்படி என்னால இருக்க முடியும்? நான் ஒரு 2 நாள் மட்டும் இங்க இருந்துக்கிறேம்மா. மறுபடியும் என்னோட ஆபீஸ்ல ஜாயினிங் கேட்டிருக்கேன். அவங்க கூப்பிட்ட உடனே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேம்மா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, நான் ஹோட்டல்ல கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். இல்லம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா தங்கிக்கலாமா. அழுகையை நிப்பாட்டிட்டு மூஞ்சி கை கால் கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுக்கேன். மாசமான பொண்ணு இப்படி இருக்க கூடாதுமா. சரிம்மா. என்ன மேடம், தூங்கி எந்திரிச்சாச்சா? மினி நீ எப்போ வந்த? நாங்கெல்லாம் அப்பவே வந்தாச்சு. சரி, தூங்குற பிள்ளையை எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு தான் டிஸ்டர்ப் பண்ணாம நானும் என் பாப்பாவும் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வயிறு நல்லா தெரியுது மினி உனக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கும் இப்படிதான் தெரியும். எருமை உன்கிட்ட தான் பேசுறேன். கேட்டுட்டு தான் இருக்கேன். எப்படி இருந்தாலும் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சமாதானம் சொல்ல தானே வந்திருப்பேன். ஆமா, ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கும்போது நானும் கூட இருக்கணும்ல. ப்ளீஸ் டி, தயவு செய்து அழ ஸ்டார்ட் பண்ணிடாத, சரியா? அழலாம் மாட்டேன் டி, அழுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, நீ அழாம உன் மனசுல என்ன நினைக்கியோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. சென்னை போய் ஒர்க் பண்ண போறேன் டி, பாப்பாவை பார்த்துக்க காசு வேணும்ல. இப்போ பிரகாஷ் மினி, அவரை நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி. ஆனால் அவர்கிட்ட என் லவ் நான் சொன்னதே கிடையாது. நான் என்ன நினச்சேன்னா, நான் மட்டும் அவரை லவ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அவர் என் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவரை பார்த்துட்டு அவரை லவ் பண்ணிட்டு இருந்தாலே போதும்னு நினச்சேன். ரம்யாக்கும் அவருக்கும் கல்யாணங்கும்போது கூட ஓகே, நம்ம தானே லவ் பண்ணுறோம், அப்படியே பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம அந்த லவ்வெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் பற்றி அவரே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் எந்த சுச்சுவேஷன்? எங்கள் அப்பா அம்மா இறந்துற ஸ்டேஜில் இருக்கும்போது. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவனை நான் எவ்வளோ நாள் தேடி இருக்கேன், எவ்வளோ திட்டிருக்கேன் தெரியுமாடி. அப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் தானே ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வார்த்தை என்கிட்ட, தியாமா நான் தாம்மா ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கோவமாக தான் இருந்திருப்பேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிச்சு விட்டுருப்பேன்ல. இவர் என்னையவும் கல்யாணம் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் அவ்வளோ அழுதுருக்கேன் மினி. நான் எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க கூட இருந்தால் அழகாக இருக்கும். ஏதாச்சும் பொண்ணு அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லி நான் அவ்வளோ அழுதுருக்கேன். ஆனால் அவர் அப்போல்லாம் ஒரு வார்த்தை பேசாமல் இருந்திருக்காரு. ஆனால் நான் எவ்வளோ பெரிய கேனச்சி பற்றியா, எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவங்ககிட்டயே உட்காந்து நான் வாழ்ந்திருக்கேன், அழுதுருக்கேன். எனக்கு அதை நினைக்கும் போது அப்படியே கோபமாக வருதுடி. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவரே நான் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் அவர் கூட இருந்திருக்கேன். அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது மினி. இனிமேல் அவரை எனக்கு வேண்டாம். யோசிச்சு தான் பேசுறியா தியா? நீ எங்கள் அப்பா மேலே வச்ச பாசத்தோட நான் அவர் மேலே ரொம்ப லவ் வச்சுருந்தேன் தெரியுமா மினி. அவருக்காண்டி என்னன்னாலும் பண்ணலான்ட்டு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் அவருக்கு என்னை பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் நான் அவரோட அன்பை பெறுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் டி. ஆனால் இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது என்னை நானே செருப்பாலும் அடிச்சுக்கணும் போல இருக்குது.
இனிமேல் அவரை பார்க்கும் போதுலாம் எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம், எங்கள் அப்பா அம்மாவை கொன்னுட்டாரு. அது மட்டும்தான் மினி இனிமேல் எனக்கு தோணும். இதான் உன் முடிவாடி? பிரகாஷ் உனக்கு வேண்டாமா? வேண்டாம். ஜாபுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்டி. ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்டல்லே தங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ சென்னை போயிட்டு ஒர்க் பார்த்துட்டு பேபியும் பார்த்துட்டு நான் பேசாமல் நான் என் குழந்தைன்னு இருக்கலான்னு இருக்கேன். பிரகாஷ் இல்லாமல் உன்னையால இருக்க முடியுமாடி? எங்கள் அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்ன பிரகாஷ் கூட என்னையால இருக்க முடியாதுடி. ஒரு ஆக்சிடென்ட் டி, வேணும்னே பண்ணலல்ல அவரு. வேணும்னு பண்ணலதான், பட் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஒரு வருஷம் ஆக போகுது, என்கிட்ட இருந்து மறைச்சு வாழ்ந்திருக்காருல்ல. எத்தனை நாள் அந்த கொலகாரனை தேடி போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு தேடி அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? பைத்தியக்காரி கணக்காக உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். எனக்குள்ள நானே ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன். அப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தியாமா எல்லாம் சரியாயிரும்டி, கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் கொலை பண்ணதே அவர் தான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை மினி. அதனால எங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ண ஒருத்தர் கூட நான் இறந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடி. இனிமேல் அதை பற்றி பேச விரும்பலை மினிமா. நான் இனிமேல் என்னோட பாப்பா கண்டி நான் வாழணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு வந்து திரும்பி பிறக்க போகிறாங்கடி, அந்த சந்தோஷமே எனக்கு போதும். தியாமா எந்திரிச்சிட்டியா? சாப்பிடலாமா? அம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேம்மா. மினி நீ சாப்பிட்றியா? இல்லை எனக்கு இப்போ வேண்டாம். அம்மா ரம்யா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். அவளே இப்போதான் குமரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா ஊருக்கு போடாமா. இதை சொல்லி அவன் மனசை எதுவும் கெடுக்க வேண்டாமா ப்ளீஸ். சரிம்மா நான் சொல்லலை. இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 4-5 நாளைக்குள்ள ஜாயினிங் சொல்லிடுவாங்கம்மா. வந்ததுக்கப்புறம் நான் சென்னை போயிடுவேம்மா. அது வர மட்டும் நான் இங்கே இருந்துக்கிறேன். இது உன் வீடுடி, நீ எவ்வளோ நாள்னாலும் இருந்துக்கலாம். சென்னை போகணுமா தியா? இங்கே இருந்துக்கோ. இங்கே எங்கேயாச்சும் வேலை பாரு. அம்மா உன்னைய பார்த்துக்கிடுது. மாசமான காலத்தில் அங்கே தனியாக போயிட்டு என்னம்மா பண்ணுவேன்? உங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு என்னம்மா, நான் இங்கே இருந்தோம்னா பிரகாஷை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அவரை பார்க்கும்போது எனக்கு தெரியலம்மா, ரொம்ப எரிச்சலாக இருக்குது. என் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகணுமா, அதனால தான்மா நான் சென்னைக்கு போகிறேன். அப்போ அம்மாவும் உன் கூட வரட்டுமாம்மா? அங்கே உனக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணித்தர கொஞ்சம் ஒத்தாசியே இருப்பேன்ல. அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எனக்கு உங்களை பார்க்கணும் போல தோணுச்சுன்னா உடனே பஸ் ஏறி நான் இங்கே வந்துடுவேன். பார்க்கணும் போல தோணுச்சுன்னா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் போடு, அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்துடுவோம். சரியா? மாசமாக இருக்கும் போதெல்லாம் அங்கே இங்கேயும் அலையக்கூடாதுலாமா. நான் மாசமாக இருக்கும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாத, மேக்ஸிமம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணு. ஓகேவா? சரிங்கம்மா. சரிம்மா நீங்கள் 2 பேரும் பேசிட்டே இருங்க. நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு வேணும்னா சத்தம் கொடுங்க, நான் வச்சு தரேன்னா. சரிங்க தே. இடி ஊருக்கு போவாதடி, எனக்கு வளகாப்பு வச்சிருக்காது. முடிஞ்சதுக்கப்புறம் போயேன். எப்போண்டி? அடுத்த வாரத்துல. சரிடி, அப்ப அதுக்குள்ள ரம்யாவும் வந்துருவாள்ல. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டே போறேன். எனக்கு ரம்யாவையும் பார்த்த மாதிரியா இருக்கும்ல. ஓகே. டேய் என்ன நீ மட்டும் வந்திருக்க, மருமகளை காணோம். ஏல பிரகாஷ், ஏல உனக்கு தான் காதுல விழுதா இல்லையா? உன்னையே தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா. என்னலாச்சு? எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்க? தியாவங்க? அம்மா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என்னாச்சு இப்ப? எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஏம்மா இவ்வளவு நாள் எதுக்கு தியாவை கல்யாணம் பண்ணன்னு கேட்டீங்கல்லம்மா. ஆமா. அவங்க அப்பா அம்மாவை கொன்னதே நான் தாம்மா. என்னல சொல்லுத நீனு? நான் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும்போது போனை தேடுதேன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு புருஷன் பொண்டாட்டி மேல காரை கொண்டு போய் இடிச்சுட்டேம்மா. நான் தாம்மா ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயும் கொண்டு போய் சேர்த்தேன். அது கடைசியா பார்த்தா தியாவோட அப்பா அம்மாம்மா. தியாவும் அங்க வந்தாங்க. அவங்க கண்ணு முன்னாடியும் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கம்மா. கடைசியா தியாவை இனிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சத்தியம் வாங்கினாங்கம்மா. அதனாலதாம்மா நான் தியாவை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சரில இப்ப அதுக்கு என்னாச்சு? இவ்வளவு நாள் இப்படி நடந்த விஷயம்லாம் தியாக்கு தெரியாதுமா. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சுமா. என்னைய விட்டு அவ போயிட்டாமா. உங்களுக்கு தெரியுமாமா, அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு டெய்லி நான் செத்து பொழைச்சிட்டு இருக்கேம்மா. தியா உங்க அப்பா அம்மாவும் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து அழுவாமா. அப்ப எனக்கு உண்மைக்குமே அந்த ஆக்சிடென்ட்ல நான் செத்து போயிருக்கலாம்னு தோணுமா. முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகமே வராம அவளை பார்த்துக்கணும்னு நான் நிறைய ட்ரை பண்ணேம்மா. எல்லாம் பண்ணியும் கடைசி அவ கண்டுபிடிச்சிட்டாமா. இனிமேல் கண்டிப்பா அவ என் கூட இருக்க மாட்டாமா. ஏல அல்லாத, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ வேணுக்குன்னே போய் இடிக்கல தானே? ஆமாம்மா நான் வேணும்னே பண்ணலம்மா. இப்ப தியாக்கு கோவமே நான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்ததுதான். நான் சொல்றத கேடுமா. இப்ப தியா உன் மேல ரொம்ப கோவத்துல இருப்பா. அதனால இப்ப இந்த விஷயத்த பத்தி பேசுறது நல்லது கிடையாது. இப்ப அவ ரம்யா வீட்டுல தானே இருக்கா, அங்கேயே இருக்கட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போய் பேசிக்கலாம். சரியா? அப்புறம் தியாக்கு உன் மேல இருக்கிற முக்கியமான கோவமே நீ அவகிட்ட மறைச்சு இவ்வளவு நாள் அவ கூடயே இருந்து வாழ்ந்திருக்கங்கிறது தான் அவளுக்கு பெரிய கோவமே. அது கொஞ்ச நாளுக்கு தம்ல இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா அதை அவ மறந்துடுவா. இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு தம்பி. இவ்வளவு நாள் நீ தியா கிட்ட மறைச்சிட்டு வாழ்ந்திருக்க, அது உனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்திருக்கோல. ஆனா இப்ப தியாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நீ எதுவுமே மறைக்க வேண்டாம். நீ அழாத. அவ அப்பா அம்மாவை தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, அதனால அவளை கல்யாணம் பண்ணியிருக்க. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை நீ ரொம்ப நல்லா பார்த்திருக்க. அவங்க அப்பா அம்மா இருந்தா கூட இப்படி பார்த்திருப்பாங்களான்னு தெரியாது.
அவளுக்காக பெத்த அம்மாவையே கஷ்டப்படுத்திருக்க. முக்கியமான விஷயம், நீ ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ரம்யாவையே நீ அவளுக்காண்டி விட்டு கொடுத்துருக்க. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் தியா புரிஞ்சு பாப்பா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவளே உன்னைய தேடி வருவா. சரியா? சரிம்மா. அண்ணத்தோட ம். அம்மா போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிட்ற இப்போ.